எனக்கு இப்போ உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இதுக்கு வந்து நீங்கள் நேர்மையாக தான் பதில் சொல்லணும், எக்காரதை கொண்டு பொய் சொல்லக்கூடாது, சரியா? இதில் பொய் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. பட் ஆனால் நேர்மையாக சொல்லுங்கள். அது வந்து அந்த கமெண்ட்டை பார்க்குறவங்களுக்கு நம்மளும் இப்படி இருக்கணும்னு தோணும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு தோணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், சரியா? இப்போது நம்மளில் எத்தனை பேர் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க, அதாவது அம்மா அப்பாவுக்கு இருக்கலாம், தாத்தா பாட்டியாக இருக்கலாம், யாராவது ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்க பேசுகிறத நம்ம பொறுமையாக காது கொடுத்து கேட்குறோம். மறக்காமல் சொல்லுங்கள் யாரெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு. கேட்குறவங்களா இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அவங்களுக்கு நான் பாராட்டு சொல்கிறேன். ஒருவேளை கேட்காதவங்களா இருந்தால் தயவுசெய்து இனிமேட்டுக்காவது கேளுங்க. அது ஏன்னு நான் சொல்கிறேன். இப்போது நம்ம வந்து வேலை விஷயமாக ஓடிக்கிட்டே இருக்கிறோம்ப்பா. நம்ம வேலைக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற காலகட்டத்திலலாம் நம்ம ரொம்ப ஃப்ரீயாலாம் நம்மளால் இருக்க முடியாது. ஸோ ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் நம்ம வீட்டு பெரியவங்க தாத்தா பாட்டியாக கூட இருக்கலான்னு வச்சுக்கோங்களேன், இல்லை உங்கள் அப்பா அம்மாவை கூட வச்சுக்கோங்களேன். இப்போ அப்பா அம்மா வந்து வராங்க அப்படின்னா அவங்க பேசுகிறது கேட்குறதுக்கு யார் இருப்பாங்க சொல்லுங்கள்? அவங்க தனியாக இருப்பாங்க. அப்போ அவங்க பேசுகிறது கேட்குறதுக்கே ஆள் இல்லைங்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா? இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், நம்ம வீட்டுக்காரராகவே இருக்கிறாங்கன்னா கூட நம்ம சொல்கிறது காது கொடுத்து கேட்கலைன்னா நமக்கு எவ்வளோ கோவம் வரும். ஸோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு கோவம் வராது, பட் ஆனால் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுவாங்க. நான் உண்மையாலுமே எங்கள் வீட்டில் அம்மா வராங்க அப்படின்னா, அம்மா ஒரு 4 மாதத்துக்கு ஒருக்கா, சம்டைம் 6 மாதம் கூட ஆயிரும் அம்மா வரத்துக்கு. ஸோ அப்படி வராங்க அப்படின்னா எங்கள் அம்மா கிட்டத்தட்ட ஒரு அரை நாளே பேசுவாங்க. எப்படின்னா ஒரு 4-5 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே என்ன நடந்துச்சு, இவ்வளோ நாளையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பேசிகிட்டே இருப்பாங்க. அது எனக்கு தேவையே இல்லை தான். ஆனாலும் கூட நான் பொறுமையாக கேட்டுகிட்டே இருப்பேன். சரிங்கம்மா, சரிங்கம்மா. நான் பெருசாக ஒன்றும் அவங்களுக்கு வந்து பதில் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வந்து நமக்கு அது சம்மந்தமே இல்லாத விஷயமாக தான் இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஆனாலும் கூட பொறுமையாக கேட்பேன். ஈவன் எனக்கு எவ்வளோ பிஸியான வேலையாக இருந்தால் கூட, ஏன்னா நான் கடையில் ரொம்ப பிஸியாக இருப்பேன். அப்படி இருந்தால் கூட கண்டிப்பாக அவங்க சொல்கிறது கேட்பேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பேசுகிறது கேட்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா எங்கள் அம்மா நான் எங்கள் எல்லோரும் பொம்பளைங்களாக பெற்றதுனால எல்லா பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணி வெளியில் வந்ததுக்கப்புறம் அம்மா தனியாக இருக்காங்க. ஸோ அவங்க பேசுகிறது கேட்குறதுக்கும் கூட இல்லை. நார்மலாக அவங்க யார் வீட்டுக்கு போய் பேச மாட்டாங்க. அது அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அப்படிங்கிறப்போ அப்போ அவங்க பேச்சு கேட்குறதுக்கு யார் இருக்காங்க? அப்போ நம்ம வீட்டுக்கு வந்தால் தானே அதுக்கு பேச முடியும். ஸோ அதனால் நான் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் நான் வந்து அவங்க பேசுகிறது கேட்பேன். இது அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உங்களில் எத்தனை பேர் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க இப்படி வந்து பேசுகிறாங்க அப்படின்னா பொறுமையாக கேட்குறீங்கன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் கேட்குறதுக்காக மட்டும் இல்லை, உங்களோட பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இன்னும் அதிகப்படுத்தும். அது உங்கள் லைஃபுக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நாள் நீங்கள் வந்து அப்படி கேட்காம கூட இருந்திருக்கலாம். இனிமேட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு வரவங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்னா பொறுமையாக கேளுங்க. அது அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம், உங்களுக்கும் உங்களோட சகிப்புத்தன்மை இன்னும் அதிகமாகும்.